பிரண்டை ஊறுகாய் பண்ணுறோம். பிரண்டை, புளி, பூண்டு இதெல்லாம் போட்டு பண்ண போகிறோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். தேவையான எண்ணெய் விட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் போட்டு பிரண்டையை போட்டு நல்லா வணக்க போகிறோம். நம்ம இது பாருங்கள், இது நல்லா எண்ணெயிலே வேகணும். பூண்டும் பிரண்டையும் நல்லா இதில் எண்ணெயில் நல்லா வெந்த விட்டு தான் நம்ம புளி போட்டு மிக்சியில் அரைக்கணும். லேட்டாக நமிக்கும், அரிப்பு எடுக்கும். ஸோ இதுலேயே கொஞ்சம் வேகணும். இது இந்த அளவுக்கு அது போதும். ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதும் நம்ம மிக்சியில் அரைச்சிடணும். புளி போட்டு அரைக்கணும். அதில் பாருங்கள், பிரண்டை ஆறிடுச்சு. இதுலேயே ஊற வச்ச புளி உப்பு போட்டு அரைச்சிடுறோம். விழுதா பாருங்கள், நல்லா விழுதா அரைச்சிட்டோம். இதை நம்ம தாளிச்சிடலாம். இப்போது மிளகாப்பொடி, மஞ்சள் பொடி, பெருங்காயம்லாம் போட்டு தாளிக்கணும். இது வணக்கின வானல்லையே நம்ம கடுகு போட்டு தாளிக்கலாம். வாங்க, இது போட்டுட்டோம். இதில் மஞ்சள்தூள், மிளகாத்தூள்லாம் போடலாம். மஞ்சள்தூள், மிளகாத்தூள் போட்டோம். பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குது நம்மளோட பிரண்டை ஊறுகாய். இதில் கடுகு வெந்தயம் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோம். அதை போட்டுடலாம். பாருங்கள், பொடி பண்ண கடுகு வெந்தயம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிரண்டை ஊறுகாய் அப்படி வந்திருக்குன்னு. ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிட்டேன் கேஸு. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணது. பிரண்டை பொடி, பிரண்டை ஊறுகாய் ரெண்டுமே நல்லா வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அம்லி கிச்சனில் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது ஆறுனதும் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஆறட்டும். அது